டாக்டர் வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிட்டாங்க? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? அக்கா, ஒரு நிமிஷம். டாக்டர் மேடம் வெளியே போயிருக்காங்களா? இல்லம்மா, அவங்க இப்பதான் வீட காலி பண்ணிட்டு போறாங்க. வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? என்னக்கா சொல்றீங்க? எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லலம்மா. அக்கா, அவங்க கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதாம்மா வீட்டுல இருக்க ஜாமான் சட்டெல்லாம் எடுத்துட்டு கிளம்புனாங்க. பஸ் ஸ்டாண்டு தான் போயிருப்பாங்க. நீ வேகமா போனா புடிச்சிடலாம். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். கடவுளே, நான் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ள அவங்க கிளம்பி போடக்கூடாது. மேடம் நில்லுங்க, டிக்கெட் காமிங்க. நான் உள்ள ஒருத்தவங்கள பாக்க. சரி, போய் பாருங்க. ராதிகா, கீழே குனிஞ்சுக்கோ. நம்ம பண்றது பாவமா? கார்த்தி என்ன ரேவதி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நாமளும் தான் காரணம். இதை எப்படியாவது இன்னைக்கே சரி பண்ணிடலாமா? ப்ளீஸ்மா, சொல்றத கேளுமா, வாமா. வேணாம் ராதிகா, நீ அமைதியா இரு. எனக்கு நம்ம குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம். அம்மா, பஸ் கிளம்பிடுச்சுமா. இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க, போலாமா? நீ அமைதியா இரு ராதிகா. இங்க இருக்கிற எல்லா பஸ்லயும் ஏறி இறங்கியாச்சு. ரெண்டு பேரையுமே காணோம். ஒருவேளை நான் வரத்துக்கு முன்னாடி பஸ் ஏறி போயிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? என்னை பத்தின உண்மையை நான் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ரேவதி, டாக்டர், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்களை தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம்.
பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் பெரிய சண்டை போட்டேன். அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசாம போயிருந்தா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். நாங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வந்ததுக்கு காரணமே உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான். அம்மா, நம்ம பண்ண தப்பு போதும்மா. இனியும் எதையும் மறைக்காம இப்பவே எல்லா உண்மையையும் ரேவதி கிட்ட சொல்லிடலாம். டாக்டர், என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆனது, கார்த்தி மாமா தான் எனக்கு புருஷன்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த உண்மையை மட்டும் நீங்க எனக்கு தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். ரேவதி, நடந்த உண்மைய நாங்க தான் உன்கிட்ட சொன்னோன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்படி நீ சொன்னீனா எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் ஆபத்து வரும். கவலைப்படாதீங்க டாக்டர். இந்த விஷயம் என்ன தவிர எப்பவுமே வெளியே போகாது. நீங்க தைரியமா இருங்க. கோயம்புத்தூர் வண்டி கிளம்ப போகுது, வாங்க. சரி ரேவதி, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் ராதிகா. ரேவதி, நீங்களும் அண்ணனும் திரும்ப சேர போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். சரி. தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே கோவில் வேலையெல்லாம் நல்லபடியா சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். எல்லா வேலையும் முன்ன இருந்து பாக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. மாமா, என்ன? ஒரு நிமிஷம், நீங்க போங்க. சரி, பேசிட்டு நீங்க பேசிட்டு வாங்க. நம்ம கோவில் வேலையை பார்க்கலாம். சரி, வாங்க போலாம்.